வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் நண்பா யூடியூப் சேனல். ஸோ இந்த மாதிரி பிளாஸ்ட் ஆகிறது எப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அந்த பிளாஸ்ட் ஆகிறது பார்த்திங்கன்னா இந்த சென்டர்லேருந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி ஒரு பெரிய ஒரு ஊரில் ஒரு பாம்பு போட்டால் அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். இல்லைன்னா ஒரு வீட்டுக்கு நடுவில் அடியில் கிரவுண்டில் வெடிச்சிச்சின்னா சைடில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு வெளியே வந்து புகை வரும். ஸோ இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். இது ஆக்சுவலாக கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஒர்க்கு தான். ஏன்னா நம்ம இதில் வந்து மெயினாக என்னத்தை யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம வந்து ஃபோர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, நம்ம வந்து நார்மலாக வந்து இதில் தான் ஃபோனிக்ஸ் எஃப்டி அப்புறமேட்டுக்கு ஹெல்ப்பர்ஸு இல்லைன்னா இது தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ நம்ம பார்ட்டிகல் சிஸ்டமை நம்ம இதில் இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, பார்ட்டிகல் சிஸ்டமில் வந்து நம்ம பிஎஃப் சோர்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பிஎஃப் சோர்ஸ் நம்ம இதை வந்து ரெயினில் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, நம்ம மழை வரத்துக்காக இதை யூஸ் பண்ணியிருந்தோம். ஒரு டைம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த மாதிரி இந்த ட்ராப்ஸ்லாம் கீழே விழுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இந்த ஆப்ஷனில் நம்ம இப்போது வெடிக்க வைக்க போகிறோம். ஸோ அது எப்படி வெடிக்க வைக்கிறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு இதில் வந்துட்டு முதல்ல மாற்றணும். ஐகான் டைப்பு வந்து சர்க்கிளாக மாற்றணும். ஓகேங்களா, அப்போ தான் வந்து சைடில் வெடிக்கிறதுக்கு சர்க்கிள் மாற்றணும். அப்பயும் நம்ம சர்க்கிள் மாற்றினாலும் கீழே தான் அது கீழே ஊற்றிட்டு இருக்குது பார்ட்டிகல் சிஸ்டம். ஸோ பார்ட்டிகல் சிஸ்டமில் இன்னும் என்ன பண்ணணும்? இப்படி ஊற்றுதா, இந்த மாதிரி ஊற்றுதா? ஸோ இப்போ என்ன பண்ணணுங்கிற கேட்டிங்கன்னா பார்ட்டிகல் சிஸ்டமில் ஃபஸ்ட்டு சர்க்கிள் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஐகான் டைப்பில் சர்க்கிள் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்ட்டிகல் வியூ கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, பார்ட்டிகல் வியூவில் மெயினாக இதில் தான் நம்ம செட்டிங் மாற்ற போகிறோம். நான் என்ன பண்ணுறதுங்கிறத அப்படியே பார்த்துக்கோங்க. இதில் வந்து பர்த்துங்கிறது எப்படின்னா எப்போ பிறந்து எப்போ சாவுது அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, இப்போ பர்த்னா 0 to 13 வச்சுருக்காங்களா? ஓகேங்களா, இப்போ நான் 0லேருந்து இப்படி போகுது, அது கீழே ஊற்றிக்கிட்டே இருக்குது. இப்போ 30க்கு அப்புறம் அங்கே பாருங்கள் செத்துருச்சு, கீழே விழுந்துருச்சு. ஸோ இதுதான் பர்த்து டெத்து. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த ஃபுல் ஆப்ஷன் புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இந்த பார்ட்டிகல் சிஸ்டம் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்ட்டிகல் சிஸ்டமில் பர்த்து வந்து 0. ஓகே, எமிட் வந்து ஒரு 2 மட்டும் வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ அமௌண்ட் வந்து 1500. இது எதுக்காகனா 2 ஃப்ரேம் தான் இது வரப்போகுது. ஆனால் 1500 பார்ட்டிகல்ஸ் நான் வச்சுட்டேன். அப்போனா என்னாவும் டமார்னு வெடிக்கும். ஒரு 2 செகண்டு தான். ஆனால் கீழே விழுது பார்த்தீங்களா? இது எப்படி சரி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஆனால் இது வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. எதுக்காக இப்படி வச்சுருக்கேன்னா 2 ஃப்ரேம் தான். ஆனால் 1500 இது ஒரு செகண்டில் வெடிக்கணும். அந்த பிக்சல்ஸ் அந்த தெரிச்சு விழுவுறது. ஸோ அதுக்காக தான். ஏன்னா ரொம்ப அதிகமாகிச்சுன்னா அது கொட்டிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் பெரிய பிளாஸ்ட்டு. இது வந்து கீழே அடிக்கிற பிளாஸ்ட்டு. ஸோ இது வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து பொசிஷன். இந்த பொசிஷன் நம்ம மாற்ற தேவையில்ல. அடுத்து ஸ்பீடு போய்க்கலாம். ஓகேங்களா, ஸ்பீடு வந்து 100 போதும். இல்லைன்னா ரொம்ப அதிகமாகும். இதுக்கு முன்னாடி நான் ஒன்று பண்ணிக்கிறேன். என்னென்னா இதை நான் மீட்டர் செட்டிங் மாட்டிக்கிறேன் யூனிட் செட்டப்பில். ஏன்னா சென்டிமீட்டரில் இருந்து இந்த தடவை மட்டும் நான் வந்து மீட்டர்ஸ்க்கு மாற்றிக்கிறேன். அப்போ தான் எனக்கு வேல்யூஸ் கரெக்டாக வரும். இல்லைன்னா தப்பாயிரும். ஏன்னா நான் அதுக்கு பேஸ்டு தான் இப்போ பண்ணியிருக்கேன் ஒர்க்கு. சரிங்களா, இப்போ நான் ஸ்பீடு வந்து பார்த்துக்கிறேன். ஸ்பீடு வந்து நான் 100 மீட்டர்ஸ். ஓகேங்களா, 100 வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ரொட்டேஷனும் ஷேப்பும் எனக்கு தேவையே கிடையாது. எனக்கு சுற்றிட்டு போகிறதில்ல. ஸோ இந்த ரொட்டேஷனை ரைட் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஷேப்பையும் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஷேப்பை செலக்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணுங்கள், டெலீட். ஓகேங்களா, டெலீட் கொடுங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்பீடு வந்து 100 கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, அதே மாதிரி டைவர்ஜென்ஸ் வந்து 3.5 கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு அவ்வளோதான். ஸ்பீடு செலக்ட் பண்ணியாச்சு. டிஸ்பிளேக்கு மேலே வந்து என்ன வரணும்னா டெலீட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் வரணும். எதுக்காகனா ஒரு சிலது நம்மளுக்கு டெலீட் பண்ணி தான் அங்கே வரணும். டெலீட் பண்ணிட்டு இப்போ பாருங்கள் இப்படி வந்து டெலீட் பண்ணோடனே ஃபுல்லாக போயிடுச்சு. நம்ம ஏஜ் பை செலக்ட் பண்ணணும். கொஞ்சம் செலக்ட் டெலீட் பண்ணுற மாதிரி பண்ணணும்னா பை பார்ட்டிகல்ஸ் ஏஜ், அதாவது நம்மளுக்கு ரொம்ப அதிகமான பார்ட்டிகல்ஸ் ஸ்ப்ரெட் ஆகும் போது ஒரு சிலர் டெலீட் ஆகிட்டு வரணும். அப்போ தான் நம்மளுக்கு ரியாலிட்டி வரும். ஸோ இந்த பை பார்ட்டிகல் ஏஜில் லைஃப் ஸ்பேனும் வேரியன்ஸ் இது 2 தான் இம்பார்ட்டன்ட். வேரியன்ஸ் வந்து 0 முடியும் போது 0ல் முடியணும். லைஃப் ஸ்பேன் வந்து ஒரு 5% தான் எனக்கு வந்து டெலீட் ஆகணும். இப்போ பாருங்கள் இப்படி போகுது, அப்படியே குறைஞ்சிரும். எனக்கு வந்து அது முடிஞ்சிடும். ஸோ
முடிஞ்சிருது பார்த்தீங்களா. ஸோ எனக்கு டெலீட் ஆயிடுது. முன்னே வந்து விழுந்துட்டே இருந்துச்சு, அதுவும் எப்படி முடியுது பாருங்கள், உடனே முடியல, டக்குன்னு ஒரு 5% குறைச்சி அப்புறம் முடியுது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கணும் எனக்கு. ஸோ அடுத்து டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே தேவையில்ல, பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்ம வழக்கமாக பண்ணுறது தான். ஸோ இப்போ வந்து மெயினாக என்னென்னா, ஸோ அப்போ முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய இது வந்து பாம் வந்து வெடிக்குது. ஸோ இப்போ வந்து தரைக்கு அடியில் போகிறதில்ல, ஓகேங்களா. ஸோ அப்படின்னா என்ன பண்ணணுன்னா, ஸ்பீடுக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸ்பீடு செலக்ட் பண்ணிட்டு டைரெக்ஷன் என்ன டைரெக்ஷனில் வெடிக்குதுங்கிறத பண்ணிக்கோங்க. ஐகான் சென்டர் அவுட்டு அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஐகானுக்கும் சென்டருக்கும் சென்டர்லேருந்து அவுட்டு, ஓகேங்களா. இப்போ பாருங்கள், சென்டர்லேருந்து அவுட்டு அப்படியே வெளியே போயிட்டு வெடிக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் இப்படி போயிட்டு வெடிச்சிரும். இப்போ இந்த மாதிரி போய் வெடிக்குது. இப்போ வேரியன்ஸில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்பைன்வென்ஸ், ஸோ இது வேணாம். ஸோ ஸ்பீடு எவ்வளோ தூரம் போய் வெடிக்குதுங்கிறது தான். ஸோ இந்த அளவுக்கு தான் வருது, ஓகேங்களா. இப்படி வந்துட்டு வெடிச்சிட்டு அப்படியே இதாகிடுது, புகையாயிருது. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ டெலீட் இதில் 5 நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இது பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை புகையாக மாற்றுறது தான் இப்போ மெயின். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வழக்கமாக போடுறது தான் எல்லாமே. ஸோ ப்ளஸில் சர்க்கிளில் ஃபோனிக்ஸ் எஃப்டியில் சிமுலேஷன் இதுக்கு நம்ம கொஞ்சம் பெருசாகவே போடலாம், அப்போ தான் கொஞ்சம் வெடிக்கிறதுக்கு இதாகும். ஸோ இப்போ செல் சைஸ் வந்து 0.4 கொடுத்துக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் குவாலிட்டியாக வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அப்புறம் கீழே வந்து நம்ம அடியில் போகிறதில்ல, ஓகேங்களா. புகை வந்து அடியில் போகக்கூடாது. அப்படின்னா எஜெட் ஆக்சிஸில் ஜாம்டு மைனஸ் கொடுத்துக்கலாம். இப்போ வெடிச்சிச்சின்னா கீழே போகாது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அடுத்தது வந்து அடாப்டிவ் இதில் பார்த்திங்கன்னா ஸ்மோக் நான் கொடுத்து இதில் வந்து மார்ஜின் ஒரு 5 வச்சுக்கிறேன். எதுக்காகனா நம்மளது ஸ்ப்ரெட் ஆகிட்டே போக போகுது வெடிச்சிக்கிட்டு. ஸோ சைடில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக எலாபரேட் ஆகணும். ஆல்ரெடி இது நம்ம பார்த்த ஒன்று தான், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு செல் சைஸ் கொடுத்தாச்சு, இது கொடுத்தாச்சு. குவாலிட்டி கொடுத்துக்கணும். கிரிட்டில் இருக்காது குவாலிட்டி, டைனாமிக்ஸில் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு டைனாமிக்ஸில் ஸ்டெப்பு ஃப்ரேம் வந்து ஒரு 3 கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு குவாலிட்டி எங்கே இருக்குது, கன்சர்வேஷனில் குவாலிட்டி இருக்கும், அதில் வந்து ஒரு 16 வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் மேக்ஸிமம் பண்ணுறது. அதுக்கப்புறம் அவுட்புட்டில் வழக்கம் போல் அவுட்புட்டில் வெலாசிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ப்ரிவியூவில் நம்மளுக்கு அந்த புகை தெரியறதுக்காக எனேபிள் வின் வியூ போர்ட்டில் ஜிபியூ ப்ரிவியூவில் எனேபிள் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த நெருப்பை ஆட் பண்ணணும். புகைக்கு இதில் போயிட்டு ஹெல்பர்ஸில் போயிட்டு, ஏன்னா இப்போ வந்து நம்ம இதுதான் பண்ணியிருக்கோம், சைடில் ஸ்ப்ரெட் ஆகிற அந்த பார்ட்டிகிள்ஸ் தான் இருக்குது. இப்போ அது புகையாக மாறணும். ஸோ ப்ளஸில் ஹெல்பர்ஸில் ஃபோனிக்ஸ் எஃப்டியில் பிஹெச்எக்ஸ் சோர்ஸில் ஃபயரை போட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு ஆடு கொடுத்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணால் 2 காட்டும், ஓகே கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு ஸ்மோக் வந்து இதில் ஆட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ப்ளே கொடுத்தோம்னா அது நம்ம ஆட் ஆனது புகை வரும், ஆட் ஆனது. இப்போ நம்ம அவுட் கோயிங் வெலாசிட்டி நம்ம மீட்டரில் இருக்குது. ஸோ 10 வேணாம், 2 வச்சுக்கோங்க மீட்டரில் இருக்கிறனால. நெக்ஸ்ட்டு வந்து டெம்பரேச்சர் கூட தேவையில்ல, ஸ்மோக் தான் நம்மளுக்கு தேவை. அப்புறம் இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா மோஷன் வேல்யூம்னு இருக்கும், ஓகேங்களா. இது வந்து ரொம்ப முக்கியம். இதில் வந்து ஒரு 5 வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் கரெக்டாக வெடிக்கும் போது உங்களுக்கு தெரிச்சிட்டு வெடிக்கும். இல்லைன்னா அது போய் வெடிச்சு நின்று அதுக்கப்புறம் தான் புகை வரும். வெடிக்கும் போதே புகை போயிட்டு வெடிக்காது. ஸோ அது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன ரெசல்யூஷன் நம்ம ரொம்ப கம்மியாக வச்சுருக்கோம், 0.4 சம்திங் வச்சுருந்தோம். ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஏன்னா ஸ்டார்டிங் ஒரு 2 ஃப்ரேம் தான் ரொம்ப முக்கியமான இடம். அது வெடிக்கும் போது அது ஸ்ப்ரெட் ஆகிற இது தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால் கண்டிப்பாக டைம் எடுத்துக்கும். எங்கே புகையை காணும்?
இது வந்து மேபி டெம்பரேச்சர் ஆன் பண்ணிக்கலாம். இது ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன், 20 இருக்கட்டும். நான் இப்போதைக்கு செல் சைஸை நான் கம்மி பண்ணிக்கிறேன், ஏன்னா வந்து உங்களுக்கு நான் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செல் சைஸ் கிரிட்டில் வந்து ரொம்ப குவாலிட்டி பண்ணியிருந்தேன், குவாலிட்டி கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ பார்க்கலாம். இன்னொரு விஷயம் மெயினாக என்ன பண்ணணுன்னா, ஸ்டாப் பண்ணிடுங்க. இதை கொஞ்சம் மேலே இந்த சென்டரில் இருக்கிறத கொஞ்சம் மேலே தூக்கிடுங்க. அதுக்கப்புறம் இது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இதை கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்மோக் டெம்பரேச்சர்லாம் ஓகே. மோஷன் இல்லாமல் ஃபஸ்ட்டு வச்சு பார்க்கலாம். ஐடி இப்போதைக்கு தேவையில்ல. ஓகே, இப்போ தான் வருதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, பிளாஸ்ட் ஆகுது. நம்மளுடைய ஸ்மோக்கை விட டெம்பரேச்சர் ஓவர் ஆகிறதுனால நம்ம எதிர்பார்க்குற அவுட்புட் வரல. ஸோ நான் இதை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்டாப் பண்ணி ரெண்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், டமார் அடிச்சு விட்டது. இப்போ நம்ம மோஷன் வேல்யூ கொடுக்காதனால அது அப்படியே ஒரு பண்டில் மாதிரி இதாகுது. இது நம்ம என்ன பண்ணலான்னா இது கொடுத்து பார்க்கலாம். ஆமாம், அது கொடுத்தா தான் நம்மளுக்கு அந்த இது வரும். சைடில் வெடித்து சைடில் மேலே போகிறது, அந்த எஃபெக்டே அதில் தான் வரும். மோஷன் வேல்யூம் பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் இதில் வந்து நான் இப்போ குவாலிட்டி ரொம்ப கம்மியாக பண்ணிட்டனால எனக்கு இந்த மாதிரி வருது. நான் குவாலிட்டி நல்லா இன்க்ரீஸ் பண்ணால் எனக்கு அந்த ஷேப் ஷர்ருன்னு அடிக்கிற அந்த ஷேப் வரும். அதுக்கப்புறமேட்டுக்கு நான் வேணும்னா கலர் கொடுத்துக்கலாம், RGBயில் வேணால் கொடுத்துக்கலாம். இதை வந்து நான் ஒயிட் கொடுத்துட்டு அதே மாதிரி இந்த செட்டிங்கில் போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு ப்ரிவ்யூ ஓகே, ரெண்டரிங்கில் வேல்யூமெட்ரிக் ஆப்ஷனில் ஸ்மோக் கலரில் RGB. இது ஏன் பிளாக் ஆகுது? அதே மாதிரி இதை ஸ்மோக் கலரில் வந்து ஒப்பாசிட்டி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயிலிங்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு வந்து இதோட கலர் ஏன் பிளாக்கில் வருதுன்னா ஸ்மோக் சரி, நம்ம க்ரீனு வைப்போம். எனக்கு தெரிஞ்ச செட்டிங்ஸ் அந்த மாதிரி இருக்குது போல். ரெண்டரிங் வேல்யூமெட்ரிக் ஆப்ஷன் கலரில் RGB, இதில் ஸ்மோக் வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கில் நான் இப்போ ரெட்டு இது வந்து க்ரீன் வந்து கலந்து வருது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வேறு லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த கலர் பேஸ்ட் ஆன் உங்களுக்கு வரும். ஸ்மோக்கு டெம்பரேச்சர் டிசேபிள், இது டெம்பரேச்சர் ரிலேட்டடு. டெம்பரேச்சர்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த ப்ளூ கலர் இது வருது, RGB. அப்புறம் ஃபியூயல் வெடிச்சு எப்படி இருக்குங்கிற அந்த கலரு. கான்ஸ்டன்ட் கலர், இதில் தான் அந்த கான்ஸ்டண்ட்டாக டிஃபால்ட் கலர் வருது. ஸ்பீடு, டெம்பரேச்சர். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேரியண்ட் வரும். நீங்கள் அதுக்கு எது கொடுக்குறீங்களோ, எதுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறீங்களோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி வரும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், பிளாஸ்ட் ஆகிட்டே போகுது. அதே மாதிரி இது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது. எதுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னா, நான் வந்து கிரிட்டில் வந்து இந்த இடத்துல
இந்த இடத்துல அடாப்டிவ் கிரிட்டில் ஸ்மோக் கொடுத்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு பிளாஸ்ட் உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னொரு டிப்ஸு அருமையானது இருக்குது. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.